ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் 1 part சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக நிறைய காய்கறிகள் வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த சாதத்துக்கு பெருசாக நமக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. தக்காளி தொக்கு இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கோவக்காய், சௌச்சௌ எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். முளைக்கட்டிய பச்சைப்பயிறு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாதம் செய்கிறதுக்கு அரிசி பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எதுவுமே நம்ம தனித்தனியாக வதக்க போகிறதில்ல, எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த சாதம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். காய்கறிகள் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் கொஞ்சம் வதங்கி இருக்குது. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அரிசி பருப்புக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தண்ணி கொதித்ததும் அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்சுருந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த உடனேயே நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணக்கூடாது. தண்ணி கொஞ்சம் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது. இப்போ க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டீம் அடங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்ல குழைவாக வெந்து வந்திருக்கு. ஒருவேளை தண்ணி ஏதோ எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சுடு தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்ல அருமையான சுவையில் என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி கடைசியாக நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே தான் பரிமாற போகிறேன். இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த சாதத்துக்கு சைடிஷ் பொரியல் எதுவும் தேவையில்லை. அப்பளம் இல்லைன்னா நீங்கள் மாங்காய் தொக்கு தக்காளி தொக்கோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச மாங்காய் தக்காளி தொக்கோட தான் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.